தெரியுமா? ஆசையே துன்மார்க்கு காரணம்னு வந்து நம்முடைய புத்தர் சொல்றாரு. அந்த ஆசைங்கிறது எங்க வந்து நமக்கு அது எங்கேருந்து வருது? வாட் இஸ் த மதர் லேண்ட் ஆஃப் தட் டிசைர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெரி சிம்பிள். இட்ஸ் கேம் ஃப்ரம் த ஃபியர். ஒரு விஷயம் நமக்கு இல்லாமல் போயிருமோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். இந்த விஷயம் நம்ம இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டு போயிருமோ, ஓகே, நம்ம விட்டு ஏதாவது போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறது, அப்போ இது போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு நிர்மூலமாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் அடிப்படையிலேயே வந்து நமக்கு அதீதமான எதிர்பார்ப்புங்கிறது நடக்குது. எதிர்பார்ப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு வேளை நல்லது நடந்ததுன்னா சந்தோஷம், ஒரு வேளை நடக்காமல் போகும் பொழுது பயங்கரமாக நம்ம வெக்ஸ் ஆகிறோம். அப்போ வாழ்க்கையை நம்ம சுலபமாக கையாள்வது எப்படி அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மேக்ஸிமம் குறைத்து கொள்ள பார்க்கணும். எந்த விஷயம் நடந்து முடியட்டும் பார்ப்போம், நம்ம அவ்வளோதான், சிம்பிள். ஒரு மெச்சூரான ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ங்கிறதுலாம் இருக்காது, ரொம்ப நியூட்ரலாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா முதல்ல நடந்து முடியட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து வந்து பாதியிலேயே நின்றுருக்கு. ஓகே, ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி அதில் வந்து